நம்ம டிஎன்இபி நடத்தக்கூடிய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸோ அது எக்ஸாம் எப்போ வரப்போகுது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. நம்ம அகாடமி சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சால்வ் வித் ஸ்பாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையுமே ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாம் எப்போ வரப்போகுது, நமக்கு இப்போ அப்கமிங் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏஇ அஸ் வெல் அஸ் அடுத்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாம் வரும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாம் வந்து நமக்கு செப்டம்பர்ல வரப்போகுது. ஸோ அது ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலைல வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆல்ரெடி இன்டிமேஷன் வந்துருச்சு. ஸோ இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸோ இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணோம், இப்பவே அது தேவையா அப்படின்னா எப்பயுமே கன்சிஸ்டன்ட் ஒர்க் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் கொடுக்கும். ஸோ இப்போ இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா தான் உங்களுக்கு டைமிங் கரெக்டா இருக்கும். ஸோ நியர்பை அந்த எக்ஸாம் நியர்பை வரும்போது உங்களுக்கு மார்க் டெஸ்ட் போட்டு ஸோ எல்லாமே உங்களால வந்து கம்ப்ளீட்டா ஃபுல் ஃபிளெஜ்டா எக்ஸாமுக்கு ரெடி ஆக முடியும். ஸோ இப்போ இருந்தே உங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த நோட்டிபிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் 2025ல வந்த எக்ஸாம் நோட்டிபிகேஷனை வச்சுதான் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ டிப்ளமோ ஸ்டாண்டர்டு, ஸோ 200 கொஸ்டின்ஸ் 10 யூனிட்ஸ்க்கு. ஸோ ட்ரிபிள்இக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதே மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா டிப்ளமோ லெவல் சிலபஸ் தான். ஸோ இது டிஎன்பிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இப்போ ஓவரால் டிஎன்இபிக்கு நடக்கக்கூடிய எல்லாமே டிஎன்பிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்றாங்க. அதே மாதிரி சப்ஜெக்ட் கோட் என்ன அப்படின்னா தட் இஸ் 446. டோட்டல் கொஸ்டின்ஸ் 200 கொஸ்டின்ஸ் அஸ் வெல் அஸ் ஸ்டாண்டர்ட் வந்து டிப்ளமோ லெவல். பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு கேட்டகரிஸ் இருக்கு. ரெண்டு பேப்பருமே கண்டிப்பா நம்ம கிளியர் பண்ணணும். அதுல இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது கேட் கிளியரிங் பேப்பர்னு சொல்லுவோம். ஸோ அதுல வந்து மினிமம் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா தான் நம்ம பேப்பரே வேலிட். அப்பதான் பேப்பர் 2வும் அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடிஸ் அஸ் வெல் அஸ் ஆப்டிடியூட் ரெண்டுமே வேலிட் பண்ணுவாங்க. அதர்வைஸ் இந்த பேப்பர் நமக்கு வேலிட் ஆகணும் அப்படின்னா நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டியில மினிமம் மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி பேப்பர் 2க்கு கோட் என்ன அப்படின்னா தட் இஸ் த 446. பேப்பர் 1ஓட கோட் வந்து 501. ஸோ இதுல வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேப்பர் 2ல 10 டெக்னிக்கல் யூனிட்ஸ் இருக்கு. ஸோ 10 டெக்னிக்கல் யூனிட்ஸ் அஸ் வெல் அஸ் த 200 கொஸ்டின் லெவல்ஸ் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட். இதை இப்போ நம்ம பார்த்தோம். இது நம்ம ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன ஸ்கீம்ல நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு அப்படின்னா அதுல 100 கொஸ்டின்ஸ்க்கு 150 மார்க்ஸ். பட் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் என்னது 60 மார்க்ஸ் வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ். அந்த 60 மார்க்ஸ் எடுத்தா மட்டும்தான் நம்மளோட பேப்பர் வேலிட். Just a minute. ஸோ நம்ம பேப்பர் வேலிட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்ம ஆக்சுவலா கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெனரல் ஸ்டடீஸ்ல 75 கொஸ்டின்ஸ்க்கு 175 பிளஸ் இங்கே 25 75 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு 75 கொஸ்டின்ஸ், ஆப்டிடியூடுக்கு 25 கொஸ்டின்ஸ். இது ரெண்டையும் சேர்த்து எத்தனை 100 கொஸ்டின்ஸ். அந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு 150 மார்க்ஸ். ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நம்மளோட டோட்டல் என்னது 450. ஸோ நமக்கு டிப்ளமோ கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரிபிள் லெவல் கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 200 கொஸ்டின்ஸ் 200 கொஸ்டின்ஸ்க்கு 300 மார்க்ஸ். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நமக்கு 450 மார்க்ஸ். அந்த 450 மார்க்ஸ்ல மினிமம் குவாலிஃபையிங் மார்க் எவ்வளவு அப்படின்னா 135 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பேசிஸ் நமக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த இது பார்ட் 1 பேப்பர் 1 பேப்பர் 2 ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். பேப்பர் 1ல 3 பார்ட் இருக்கு. அதுல ஒரு பார்ட் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், மீதி ரெண்டும் ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம் எப்படி நடக்க போகுது அதோட ஸ்கீம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? ஓகே, ட்ரிபிள்இ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வெயிட்டேஜ் வச்சு நம்ம அதை கேட்டகரைஸ் பண்ண போறோம். இப்ப 10 யூனிட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10 யூனிட்ஸோட ஹெட்டிங்ஸ் நான் கொடுத்துருக்கேன். சர்க்யூட் தியரி அண்ட் டிசி மிஷின்ஸ், ஏசி மிஷின்ஸ், M&I, EDC, analog and digital electronics, generation, transmission and switch gear,
distribution and utilization, microcontroller and its application, power electronics and drives. And power electronic and drives வந்து ரெண்டு தான் 9th யூனிட்டை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் எஸ்டிமேஷன் அண்ட் எனர்ஜி ஆடிட்டிங் அண்ட் 10th யூனிட் கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின். ஓகே, இப்ப இந்த 10 யூனிட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு எக்ஸாம் ஆக்சுவலா அந்த நோட்டிபிகேஷன்லயே நமக்கு வெயிட்டேஜ் மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ சர்க்யூட் தியரி அண்ட் டிசி மிஷின்ஸ்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25 மார்க்ஸ். ஸோ 25 கொஸ்டின்ஸ். ஏசி மிஷின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 25 கொஸ்டின்ஸ். அந்த மாதிரி இத்தனை கொஸ்டின்ஸ் நம்ம கேட்க போறோம் அப்படின்றத வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ப அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கேட்டகரைஸ் பண்றோம். ப்ரியாரிட்டி ஆர்டர் வைஸ் நம்ம கேட்டகரைஸ் பண்றோம். எப்படி பண்றோம் அப்படின்னா, ஸோ யூனிட் 1ல இருந்து யூனிட் 10 வரைக்கும் எந்தெந்த யூனிட்ஸ்க்கு ப்ரியாரிட்டைஸ் இருக்கு அதுபடி பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 as well as யூனிட் 6 அண்ட் யூனிட் 7க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ அதுதான் வந்து ஹை ப்ரியாரிட்டி யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஹை ப்ரியாரிட்டி யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 5 யூனிட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும்ல, அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல சர்க்யூட் தியரி அண்ட் டிசி மிஷின்ஸ், சர்க்யூட் தியரி அண்ட் டிசி மிஷின்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஓம்ஸ்லா, கேவிஎல், கேசிஎல். அதே மாதிரி நெட்வொர்க் தியரம்ல மேக்ஸிமம் நெட்வொர்க் தியரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 4 தியரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெவெனின் தியரம், நார்டன் தியரம், சூப்பர் பொசிஷன் அண்ட் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம். அதே மாதிரி மெஷ் அண்ட் நோடல், ஸ்டார் டெல்டா, சிங்கிள் ஃபேஸ் அண்ட் 3 ஃபேஸ் ஏசி சர்க்யூட்ஸ், ரெசனன்ஸ் கண்டிஷன்ஸ். இப்ப இதுலயே நமக்கு டிசி மிஷின்ஸும் இன்க்ளூடட் அப்படின்றனால டிசி ஜென்ரேட்டர் அஸ் வெல் அஸ் டிசி மோட்டார், அது போக நமக்கு செப்பரேட்டா ஸ்பெஷல் மோட்டார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஎம்டிசி அஸ் வெல் அஸ் ஸ்டெப்பர் அண்ட் சர்வோ மோட்டார். அதே இது ஏசி மிஷின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே டிரான்ஸ்ஃபார்மர், சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ரெண்டுக்குமே ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட், ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட், ரெகுலேஷன், அதே மாதிரி குரூப்பிங் அண்ட் பேரலல் ஆபரேஷன். அதே மாதிரி அல்டர்னேட்டர் அதோட இஎம்எஃப் ஈக்குவேஷன், வோல்டேஜ் ரெகுலேஷன். இம்பார்ட்டன்ட் எதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்றத வச்சு நம்ம இப்ப இதை சொல்லியிருக்கோம். சிங்க்ரோனஸ் மோட்டார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஆஃப் த சிங்க்ரோனஸ் மோட்டாருக்கு என்ன பண்ணிருக்கோம், அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, அதே மாதிரி 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஸ்டாட்டஸ் என்னென்ன இருக்கு, அதே மாதிரி ஸ்பீட் கண்ட்ரோல். சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் எடுத்துக்கிட்டோம்னா அதோட டைப்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் 2 யூனிட்லயும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அடுத்தது 3rd யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 5 யூனிட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 5 யூனிட்ஸ்ல யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 6, யூனிட் 7 இதுலயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்லி 125 கொஸ்டின்ஸ் கவர் ஆயிடுது. ஓகேங்களா? சோ இந்த 125 கொஸ்டின்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவுட் ஆஃப் 200 கொஸ்டின்ஸ் 125 கொஸ்டின்ஸ் வந்து இதுலயே வந்துருது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ப்ரியாரிட்டைஸ் கொடுத்து நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது அதே மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூவிங் அயன் அண்ட் மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட் அஸ் வெல் அஸ் த டைனமோமீட்டர் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், பவர் அண்ட் எனர்ஜி மெஷர்மெண்ட், சிங்கிள் ஃபேஸ் அண்ட் 3 ஃபேஸ் எனர்ஜி மீட்டர்ஸ், ஏசி பிரிட்ஜஸ்ல ஆண்டர்சன் பிரிட்ஜ் அண்ட் ஷியரிங் பிரிட்ஜ், அதே மாதிரி சிஆர்ஓ ஆக்டிவ் அஸ் வெல் அஸ் த பாசிவ் டிரான்ஸ்டியூசர்ஸ். இதுல இருந்து எல்லாம் கொஸ்டின்ஸ் நமக்கு வந்திருக்கு. அதே மாதிரி யூனிட் 6ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஸ்விட்ச் கியர். அதுல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இது கன்வென்ஷனல் அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி ஜென்ரேஷன், லோட் கர்வ், லோட் டைவர்சிட்டி ஃபேக்டர்ஸ், HVDC, ஃபெரான்டி எஃபெக்ட், கொரோனா எஃபெக்ட், இன்சுலேட்டர், ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி, சர்க்யூட் பிரேக்கர்ஸ், என்னென்ன சர்க்யூட் பிரேக்கர், SF6, வேக்கம் ஆயில் சர்க்யூட் பிரேக்கர், வேக்கம் சர்க்யூட் பிரேக்கர் அஸ் வெல் அஸ் ஆயில் சர்க்யூட் பிரேக்கர், என்னென்ன ரிலேஸ் இருக்கு, என்னென்ன ஃபேக்ட் கண்ட்ரோலர்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன். அதுல ஏசி அண்ட் டிசி டிஸ்ட்ரிபியூஷன், ஃபீடர்ஸ்ல, சப்ஸ்டேஷன்ல இன்டோர் அஸ் வெல் அஸ் அவுட்டோர்ல என்னென்ன நடக்கும், அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் டிரைவ்ஸ், எலக்ட்ரிக் ட்ராக்ஷன், illumination மெத்தட்ஸ் அஸ் வெல் அஸ் த எலக்ட்ரிக் ஹீட்டிங், வெல்டிங் அண்ட் ஃபர்னேசஸ். இந்த 5 யூனிட்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எத்தனை டாபிக்ஸ் கவர் ஆயிடுது, நியர்லி வந்து 125 கொஸ்டின்ஸ் வந்து வந்துருது. அதே மாதிரி தான் அடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடிய மீடியம் அண்ட் லோ ப்ரியாரிட்டி யூனிட்ஸ்ன்னு மீதி இருக்கக்கூடிய 4 யூனிட்ஸையும் போட்டாச்சு. யூனிட் 4 என்னது, இடிசி எனக்கு எத்தனை மார்க்ஸ், எத்தனை கொஸ்டின்ஸ் வருது, 15 கொஸ்டின்ஸ் வருது. அதே இது அடுத்த ப்ரியாரிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலா பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ்ல நமக்கு ஆக்சுவலா 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் அண்ட் எஸ்டிமேஷன்ல பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தைரிஸ்டர் ஃபேமிலி, SCR, ட்ரிகரிங் சர்க்யூட்ஸ், அதே மாதிரி ரெக்டிஃபயர், சாப்பர், இன்வெர்டர், ஏசி அஸ் வெல் அஸ் டிசி டிரைவ் கண்ட்ரோல், அதே மாதிரி SMPS, UPS அண்ட் சைக்ளோ கன்வெர்டர், எலக்ட்ரிக்கல் எஸ்டிமேஷன். அதே மாதிரி அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
ஆப்பாம் கேரக்டரிஸ்டிக்ஸ், நம்பர் சிஸ்டம், பூலியன் அல்ஜிப்ரா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு இதுல இந்த டாபிக்ஸ்ல எல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அந்த மாதிரி. ஓகேங்களா? நம்பர் சிஸ்டம், பூலியன் அல்ஜிப்ரா, டிமார்கன்ஸ் தியரம், லாஜிக் கேட்ஸ், ஃபிளிப் ஃப்ளாப்ஸ், கவுண்டர்ஸ், ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ், ஐசி 555 டைமர், கே மேப், அன்லாக் அண்ட் டிஜிட்டல் கன்வெர்ட்டர், டிஜிட்டல் டு அன்லாக் கன்வெர்ட்டர். ஸோ இந்த மாதிரி. அதே இது யூனிட் 10th யூனிட் எடுத்துக்கிட்டோம்னா கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ். எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸோட கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிலேஸ், கான்டாக்டர்ஸ் அஸ் வெல் அஸ் த டைமர்ஸ். அதே மாதிரி என்னென்ன ஸ்டாட்டஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓவராலா நம்ம யூனிட்ஸை ஃபுல்லா கம்பைன் பண்ணிட்டோம். ஸோ எந்த ஆர்டர்ல படிக்கணும்ன்ற ஒரு ப்ரியாரிட்டி ஆர்டர் பார்த்துட்டோம். அதே மாதிரி எது எது இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்ப எப்படி ப்ரிப்பேர் பண்றது? நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்டே தான். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் பை மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட், 6th யூனிட், 7th யூனிட். ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸ் படிச்சாலே நான் எத்தனை கொஸ்டின்ஸ் கவர் பண்ணிடுறேன்? ஸோ 125 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணிடுறேன். ஸோ மீடியம் ப்ரியாரிட்டி யூனிட்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு யூனிட்ஸ் கவர் பண்ணிடலாம்? 125 யூனிட்ஸ். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு இதுலையும் ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்லையும் ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸ்லையும் ப்ராப்ளம் அஸ் வெல் அஸ் ப்ராப்ளம் சால்விங்கும் ஃபார்முலாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே இது யூனிட் 6 and 7 அப்படின்றத மேக்ஸிமம் ஃபியூச்சர் ஒர்க்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா 6th and 7th யூனிட் என்னது? ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஸ்விட்ச் கியர், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன். டிஎன்இபிக்குள்ள போனோம்னாலே நமக்கு என்ன வேலை தான்? ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஸ்விட்ச் கியர் கீழே ஏதாவது ஒரு போஸ்டிங் வரும். அஸ் வெல் அஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன்ல அதே இதுதான். ஸோ அப்ப அந்த மாதிரி இந்த 2 யூனிட்டும் நமக்கு ஃபியூச்சர் ஒர்க்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை நல்லா லேர்ன் பண்ணி படிக்கணும். அதே மாதிரி பேப்பர் 1 எப்பயுமே அசால்ட்டா நினைச்சிடக்கூடாது. பேப்பர் 1ல இருக்கக்கூடிய ஜிஎஸ்ஆ இருக்கட்டும், அதே மாதிரி ஆப்டியா இருக்கட்டும், இது ரெண்டுமே நமக்கு என்ன பார்ட்டா இருக்கும் அப்படின்னா ஸ்கோரிங் பார்ட்டா இருக்கும். ஸோ ஸ்கோரிங் பார்ட்டா இருக்கும் போதுதான் நமக்கு என்ன பண்ண முடியும்? நமக்கு இப்ப ஆக்சுவலா 450 மார்க்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 450 மார்க்ஸ்ல இந்த 150 மார்க்ஸ்ல நியர்லி 110 பிளஸ் எடுத்தாதான் நம்ம ஒரு ஓகே நம்ம சேஃப், நம்ம கண்டிப்பா அந்த வேலைக்குள்ள போயிடலாம் அப்படின்ற நமக்கு ஒரு கிடைக்கும், ஹோப் கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதனால மார்க் டெஸ்ட், இந்த 10 யூனிட்டுக்குமே மார்க் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டைம் பேஸ் பண்ணி மார்க் டெஸ்ட் பிளான் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு என்னென்ன புக்ஸ் ரெஃபரன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா ஓவரால் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ட்ரிபிள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா தெரஜா புக் எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் நாகராத் அண்ட் கோத்தாரி, எலக்ட்ரிக்கல் டிவைசஸ்க்கு செப்பரேட் புக், அஸ் வெல் அஸ் டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் 5 கொஸ்டின் பேப்பர்ஸ் 5 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டிப்ளமோ லெவல்ல இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் எந்த புக்கா இருந்தாலும் டிப்ளமோ லெவல் புக்ஸை, டெஸ்ட் புக்ஸை நம்ம ரெஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரிப்பரேஷன் டிப்ஸ்ன்னு சொல்லலாம். இப்ப ஓகே, நமக்கு எக்ஸாம் எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா செப்டம்பர் 2026ல. நமக்கு கரண்ட்லி இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலும் 160 days இருக்கு. ஸோ எப்பயுமே ஒரு எக்ஸாம் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கைடன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கைடன்ஸ் அப்படின்னாலும் எடுத்துக்கிட்டாலும் சரி, நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இந்த மெத்தடை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுனாலும் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு கைடன்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம். அந்த மிஸ்டேக் எடுத்து சொல்றதுக்கு ஒருத்தவங்க இருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களோட கோலை நீங்க அச்சீவ் பண்ண முடியும். டைம் எப்பயுமே திரும்ப வராது. ஸோ டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்ப இருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த டைம் செட்டை இது எல்லாத்தையும் நம்ம மைண்ட்ல வச்சுதான் நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமி எக்ஸ்க்ளூசிவா டிஎன்இபி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 2026 ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஆன்லைன் லைவ் க்ளோஸ் நம்ம லான்ச் பண்ண போறோம். ஸோ இந்த லைவ் க்ளோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான 600+ செஷன்ஸ் நம்ம கொடுப்போம். தட் மீன்ஸ் சிலபஸ் கவரேஜா இருக்கட்டும், டெஸ்ட் சீரிஸ் எடுத்துக்கிட்டோம்னா 150+ டெஸ்ட் சீரிஸ், 20,000+ கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ், அஸ் வெல் அஸ் டெக்னிக்கல், ஜிஎஸ், அஸ் வெல் அஸ் தமிழ் எலிஜிபிலிட்டியோட வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 1800 கூகுள் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்கணும். ஒரு அகாடமி பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட ரிவ்யூஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி ஃபேக்கல்டிஸ் நிறைய எக்ஸாம் கிளியர் பண்ண ஃபேக்கல்டிஸும் எடுக்கிறோம். ஸோ அப்ப அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா எப்பயுமே ஒரு விஷயம் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம எப்பயுமே கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஸோ அதுதான் நம்மளோட அகாடமியோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுல நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கூகுள் ரிவ்யூஸ்ல நீங்க டைரக்டா ஸ்பார்க்ஸ் அகாடமினே போய் பார்க்கலாம்.
ஸோ இது ஆன்லைன் பேட்ச் தான். ஸோ ஆன்லைன் பேட்ச்ல நீங்க சேர போற ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 80% ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. ஸோ அட்மிஷனுக்கு என்ரோல் பண்றதுக்கு 9677711366 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அட்மிஷனை உடனே என்ரோல் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க ஓல்டு ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. அவங்களுக்குமே நீங்க அட்மிஷனுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 9677711366 நம்பர். டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்ப இருந்தே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அட்மிஷனை என்ரோல் பண்ணுங்க. வாங்க சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க புதுசா வீடியோ பாக்குறீங்க, புதுசா சேனல்ல இருக்கக்கூடியதை பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸ் as well as அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ ஆல். கீப் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.